அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் வரலாற்றின் தொடர்ச்சியை காணலாம். காஞ்சிபுரத்தை விட்டு திருவரங்கம் திரும்பிய ஆளவந்தாருக்கு ராமானுஜரின் நினைவு மிகுந்தது. அவருடைய திருவுருவம் அவர் மனதில் ஆழத்தில் பதிந்தது. அவர் எப்போதும் போல திருவரங்க பெருமாள் சந்நிதியில் திருவாய்மொழி குறித்து சொற்பொழிவு நடத்தி வந்தார். அந்த சொற்பொழிவுக்கு இடையே தனக்கு பின்னர் நம் வைணவ தர்மத்தை நிர்வாகம் செய்பவர்கள் யாரையும் இன்னும் காணவில்லை என மனக்கலக்கம் ஏற்பட்டது. அந்த சமயம் அவருக்கு ராமானுஜரை பற்றி நினைவு வந்தது. எப்படியும் ராமானுஜரை யாதவரிடமிருந்து பிரித்து நம்முடன் சேர்க்கும்படி ஒன்றும் தெரியவில்லையே என்று நினைத்தார். அதற்கு அத்திகிரி அருளாள பெருமாள் தான் அருள் புரிய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்த இடத்தில் தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினார். ஆளவந்தாரின் வேண்டுகோள் நிறைவேறும் காலமும் யாதவரை விட்டு ராமானுஜர் பிரியும் காலமும் நெருங்கி கொண்டு வந்தது. எப்போதும் போல யாதவர் அன்றும் தன்னுடைய உபனிஷத்து வாக்கியங்களுக்கு சிறப்பான பொருள் சொல்லி விளக்கமும் கொடுத்து கொண்டிருந்தார். ராமானுஜர் முதல் அங்குள்ள அனைவரும் குருவின் பேச்சை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். பாடம் முடியும் நேரத்தில் ராமானுஜர் தன்னுடைய மனதில் பட்ட ஒரு பொருளை பற்றி விளக்கம் கூறுவதற்காக முயற்சித்தார். இந்த உலகம் முழுவதும் பரம்பொருளின் வடிவம். இந்த பேருலகம் பரம்பொருளில் இருந்து பிறந்து வந்தது. பரம்பொருளின் வாயிலாகவே வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் உலகம் பரம்பொருளின் மயம் என்று சொல்லப்படுகிறது. மீன் நீரிலேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து நீரிலேயே அழிகின்றது. ஆயினும் அந்த மீன் எப்போதும் நீராகி விட முடியாது. அதுபோலவே இந்த உலகம் என்றும் பிரம்மமாகி விடுவதில்லை. அது எப்போதும் நடக்காத காரியம். இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளும் தனித்தனியாக இருக்கவில்லை. அனைத்தும் சேர்ந்த கூட்டமாகவே இருக்கின்றன. ஒரே இழையில் கோர்க்கப்பட்ட முத்துக்கள் மாலையாக விளங்குகின்றது. அதனை போலவே அனைத்து பொருட்களும் பரம்பொருள் என்று உள்ள இழையாலேயே கட்டப்பட்டுள்ளன. இந்த உலகத்தில் உருவமாக பரம்பொருள் காட்சி அளிக்கிறார். பல பொருட்கள் சேர்ந்து ஒரு வடிவத்தை அடையும் போது அதனுடைய வெவ்வேறு தன்மைகளுக்கு எந்தவிதமான குறைவும் உண்டாவதில்லை என்றபோது இந்த உலகம் முழுவதற்கும் நாராயணன்தான் தனி பெரும் தலைவன். பிரம்மன் குறித்து மிகச்சிறந்த கருத்துக்களை எடுத்து வைத்த ராமானுஜர் மிக விரிவாக விளக்கம் கூறினார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.